അഞ്ചാവത് ഗദ്യഭാഗം. യഥാ വൃശ്ചിക ആദിഷു പഞ്ചസു വർത്തതേ തദാ അഹോരാത്രാണി വിപര്യയാണി ഭവന്തി. യഥാ വൃശ്ചികാദിഷു പഞ്ചസു വർത്തതേ തദാ അഹോരാത്രാണി വിപര്യയാണി ഭവന്തി. വൃശ്ചികം മുതൽക്ക് ഉള്ള 5 രാശികളിലെ പകൽ കമ്മിയായിട്ടും രാത്രി ജാസ്തിയായിട്ടും കാണപ്പെടുന്നത്. യഥാ എപ്പവാക്കുമോ വൃശ്ചിക ആദിഷു വൃശ്ചികം തുടങ്ങിന പഞ്ചസു 5 രാശികളിലെ പഞ്ചസു രാശിഷു വൃശ്ചികം ധനു മകരം കുംഭം മീനം இந்த ராசிகளிலே வர்த்ததே சூரியன் சஞ்சாரம் பண்றது. ததா அப்போது அஹோராத்ராணி பகலும் ராத்திரியும் விபர்யயாணி നമ്മൾ இதுக்கு முன்னாலത്തെ ശ്ലോകത്തിൽ பார்த்த மாதிரி பகல் கூடியும் ராத்திரி குறைஞ்சும் இருக்கிறதுக்கு விபரீதமாயிட்டு, അതാണിത് പകൽ കുറഞ്ഞും രാത്രി കൂടിയും ഭവന്തി ഭവിക്കും. നമ്മൾ பார்த்தோம் സ്ഥിരചക്രം, அதுக்கு பேரு நிரயனம். சரசக்கரம், அதுக்கு பேரு சாயனம். ஸ்திரசக்கரம் அப்படின்னும் சரசக்கரம் அப்படின்னும் ராசி சக்கரம் 2 விதத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பூமியிலேந்து சௌரயூதத்தை நிரீட்சணம் பண்ணி கிரகங்களோடு பொசிஷன் எல்லாம் கணிக்கிறதுக்காயிட்டு ஸ்திரசக்கரமாக்கும் உபயோகிக்கப்படுறது. ஸ்திரசக்கரத்துல நட்சத்திரங்கள் நகராம அதாவது ராசிகளில ஸ்திரமாயிட்டு நிற்கிறது. ந சரதி இதி நட்சத்திரம், நட்சத்திரங்கள் மூவாகாம நிற்கிறது. அதனால சரசக்கரத்தை உபயோகிச்சாக்கும் பஞ்சாங்கத்தில் இருக்கிற கால்குலேஷன்கள் நடக்கிறது. சரசக்கரத்தோடு ஆரம்ப പോയിന്റ് വസന്ത വിഷുബിന്ദുവിലെന്താക്കും അതിലെന്താക്കും முதல் ராசியான சாயன மேஷம் ஆரம்பிக்கிறது. அங்கேந்தாக்கும் கிரகஸ்புடங்களை கணிக்கிறோம். அப்படி கணிக்கிற கிரகஸ்புடங்கள் சாயன கிரகஸ்புடங்களாயிருக்கும். வசந்த விஷுபிந்து கொஞ்சம் கொஞ்சமாயிட்டு பின்பக்கமாயிட்டு நகர்றது. ஒரு வருஷம் அப்ராக்சிமேட் ஆயிட்டு 50.33 விகலையாக்கும் பின்பக்கமா நகர்றது. இப்படி நகரத்துக்கு புரஸ்சரணம் அப்படின்னு சொல்லப்படுறது.
പുരസ്സരണം കാരണമായിട്ട് സായന മേഷരാശിയും தொடர்ந்து இருக்கிற ராசிகளும் ഓരോ വർഷവും അപ്രോക്സിമേറ്റ് ആയിട്ട് 50.33 விகலை வீதம் பின்பக்கமா நகருது. விஷுவத் பிந்துவோடு இந்த பின்பக்கமா ஆன அந்த ஒரு சலனத்துக்கு அதாவது புரஸ்சரணம் காரணமாயிட்டு விஷுவத் பிந்துவுக்கு அஸ்வதி மேஷம் அஸ்வதி நட்சத்திரம் மேஷ ராசி இப்படி இருக்கிற அந்த பொசிஷனிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து போக வேண்டிய அவஸ்தை உண்டாகிறதே, அந்த நகர்ந்து போற அந்த டியூரேஷன் அந்த டிஃபரன்ஸையாக்கும் அயனாம்சம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ചൈത്രപക്ഷ അയനാംശ സിദ്ധാന്ത പ്രകാരം ചിത്തിரை நட்சத்திரத்திலேருந்து 180 டிகிரி டிஸ்டன்ஸில் இருக்கிற அஸ்வதி தொடங்கின நட்சத்திரங்களிலேந்தாக்கும் நிரயன ராசி சக்கரத்தோடு அந்த மேஷம் ராசியும் அஸ்வதி நட்சத்திரமும் ஆரம்பமாகிறது. AD 285 സായന ചക്രവും சரச்சக்கரமாயிருக்கிற சாயன சக்கரவும் ஸ்திர சக்கரமாயிருக்கிற நிரயன சக்கரவும் ஒரே ஸ்தானத்தில் ஆயிருந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்படி ஒரு பொசிஷனுக்கு சூன்ய அயனாம்ச வருஷம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ചൈത്രപക്ഷ അയനാംശ പ്രകാരം AD 285 മുതൽക്ക് AD 2008 വരയ്ക്കും വസന്ത വിഷു ബിന്ദു സ്ഥിരചക്രത്തിലെ മേഷാദി ബിന്ദുവിലേന്ത് 23 டிகிரி 58 மினிட்ஸ் 28 செகண்ட்ஸ் பின்பக்கமா நகர்ந்தது. இருபத்தி ஒன்று மார்ச் 2008 ചൈത്രപക്ഷ അയനാംശമാക്കും ഇപ്പൊ ചൊന്നത് 23 டிகிரி 58 மினிட் 28 செகண்ட். அதே மாதிரி ഓരോ വർഷങ്ങളും இப்படி நகர்ந்துட்டு தான் இருக்கு. நிரயன ஸ்புடவும் சாயன ஸ்புடவும் தம்மில இருக்கிற அந்த ஒரு பந்தம் அப்படிங்கிறது இதாக்கும். இத தெரிஞ்சுக்கிறதான் நமக்கு பாகவதம் எந்த அளவுக்கு அக்யூரேட் ஆயிட்டாக்கும் எல்லாம் நமக்கு சொல்லித்தரது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். பாகவதத்தில் சூரியனோட சஞ்சாரங்களையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சர சக்கரமாயிருக்கிற சாயன சக்கர கால்குலேஷன் மெத்தட்லயாக்குமே நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம்.
பாகவத ஸ்லோகத்தை பார்த்துட்டு நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்துட்டு மேஷ மாசத்திலையும் துலா மாசத்திலையும் பகல் ஈக்குவல் கிடையாதே, பாகவதம் தப்பா சொல்லிடுத்தோ அப்படின்னு நினைக்க கூடாது. அதுக்கு வேண்டிட்டாக்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம். பாகவதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உண்மையான விஷயங்கள் ஆக்கும். நிரயன சக்கர சாயன சக்கர വ്യത്യാസങ്ങൾ காரணமாயிட்டாக்கும் நமக்கு பஞ்சாங்கத்தில் இருக்கிற அந்த பகல் ராத்திரி ஈக்குவலான டேயும் பாகவதத்தில் இருக்கிற பகல் ராத்திரி ஈக்குவலான டேயும் வித்தியாசமாகறதுக்கு காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஆறாவது கத்திய பாகம். யாவது தட்சிண அயனம் அஹானி வர்தந்தே யாவது உதகயனம் രാത്രയഃ. ദക്ഷിണായനം വരയ്ക്കും പകൽ ജാസ്തിയായിട്ടും ഉത്തരായനം വരയ്ക്ക് രാത്രി ജാസ്തിയായിട്ടും ഭവിക്കരുത്. യാവത് ദക്ഷിണായനം വരയ്ക്കും അഹാനി പകൽ വർദ്ധന്തേ ജാസ്തിയാകരുത്. യാവത് ഉദകയനം ഉത്തരായനം വരയ്ക്കും തത്രയഃ വർദ്ധന്തേ രാത്രികൾ ജാസ്തിയാകരുത്. ഏഴാவது ഗദ്യഭാഗം. ഏവം നവകോടയ ഏക 50 ലക്ഷണാനി യോജനാനാം മാനസോത്തരഗിരി പരിവർത്തനസ്യ ഉപദിശന്തി തസ്മിൻ ഐന്ദ്രീം പുരീം പൂർവസ്മാദ് മേരോഹ ദേവദാനീം നാമ ദക്ഷിണതഃ യാമ്യാം സംയമനീം നാമ പശ്ചാദ് വാരുണീം നിമ്ലോചനീം നാമ ഉത്തരതഃ സൗമ്യാം വിഭാവരീം നാമ താസു ഉദയമധ്യാന അസ്തമയ നിശീതാനി ഇതി ഭൂതാനാം പ്രവൃത്തി നിവൃത്തി നിമിത്താനി സമയ വിശേഷണ മേരോഹ ചതുർദിശം. ഏവം നവകോടയ ഏക 50 ലക്ഷണാനി യോജനാനാം മാനസോത്തരഗിരി പരിവർത്തനസ്യോപദിശന്തി തസ്മിൻ ഐന്ദ്രീം പുരീം പൂർവസ്മാത് മേരോർദേവദാനീം നാമ ദക്ഷിണതോ യാമ്യാം സംയമനീം നാമ പശ്ചാദ് വാരുണീം നിമ്ലോചനീം നാമ ഉത്തരത സൗമ്യാം വിഭാവരീം നാമ താസു ഉദയമധ്യാനാസ്തമയ നിശീതാനീതി ഭൂതാനാം പ്രവൃത്തി നിവൃത്തി നിമിത്താനി സമയ വിശേഷണ മേരോശ്ചതുർദിശം. சூரியனுக்கு மானசோத்தர பர்வதத்தை சுத்தறதுக்கான தூரம் 9,51,00,000
அப்படின்னு கணக்காக்கப்பட்டிருக்கு. மேருவோடு கிழக்கு பாகத்தில் ஆயிட்டு இந்திரபுரியான அந்த தேவதானிகையும், தெற்கு பாகத்திலே ஆயிட்டு யமபுரியான சம்யமனியும், மேற்கு வருணபுரியான நிம்லோஜனியும், வடக்கு சோமபுரியாயிருக்கிற விபாவரியும் ஸ்திதி பண்றது. உதயத்துக்கு சூரியன் இந்திரபுரியில வந்து சேருறார், மத்தியானத்துல சம்யமனியில வந்து சேருறார், அஸ்தமயத்துக்கு நிம்லோஜனிலையும் சூரிய பகவான் வந்து சேருறார், அர்த்தராத்திரியில விபாவரியிலையும் சூரிய பகவான் வந்து சேருறார். மேருவோடு 4 பாகங்கள் வழியா ஆன இந்த சூரியனோடு கதி ஜீவஜாலங்களோடு பிரவൃத்திக்கும் விஸ்ரமத்துக்கும் காரணமாயிட்டு பவிக்கிறது. அதானது ராத்திரிக்கும் பகலுக்கும் காரணமாயிட்டு பவிக்கிறது. பகல் உண்டாகிறது, பகல் டைமில் எல்லாரும் ஆக்டிவேட்டாக இருக்கா. ராத்திரி உண்டாகிறது, ராத்திரி டைமில் எல்லாரும் அமைதியா தூங்குறா. ஏவம் இப்படியாக மானசோத்தரகிரி புஷ்கர தீபுக்கு நடுவில் இருக்கிற ஒரே ஒரு பர்வதமாக்கும் மானசோத்தர பர்வதம் அப்படின்னு நம்ம இதுக்கு முன்னால் இருக்கிற அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகத்தில் பார்த்தோம். மேரு முதலுக்கு மானசோத்தரம் வரைக்கும் இருக்கிற பாகங்கள் சூரிய பிரகாசம் இருக்கிறதாக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அர்வாஜீன வருஷத்துக்கும் பராஜீன வருஷத்துக்கும் நடுவில் போர்டர் ஆயிட்டு ஸ்திதி செய்யறதாக்கும் மானசோத்தர பர்வதம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்ததாக்கும். சொன்னதையே சொல்றது கிடையாது, அதை நம்ம இப்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரோம், அவ்வளவுதான். இந்த மானசோத்தர பர்வதத்துக்கு வெளியிலே ஆயிட்டு புஷ்கர தீபுக்கு வெளியிலே ஆயிட்டாக்கும் லோகாலோக பர்வதம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். மானசோத்தர பர்வதம் வரைக்கும் பரிவர்த்தனஸ்யா கடக்கிறதுக்காயிட்டு, அந்த மானசோத்தர பர்வதம் வரைக்கும் சூரியனுக்கு சஞ்சாரம் பண்றதுக்காயிட்டு யோஜனானாம் நவகோடயः 9 கோடி யோஜனைகள் ஏக பஞ்சாசது അതോടുകൂട 51 ലക്ഷാണി ലക്ഷം യോജനയും വേണം அப்படின்னு. അതായത് 9 കോടിയെ 51 ലക്ഷം യോജനകൾ വേണം அப்படின்னு ഉപദിശന്തി சொல்லப்படுறது. மேரு பர்வதம் முதலுக்கு சூரியனுக்கு மானசோத்தர பர்வதம் வரைக்கும் சஞ்சாரம் பண்றதுக்கான தூரம் 9 கோடியே 51 லட்சம் யோஜனைகளாக்கும் அப்படின்னு ஞானிகளால சொல்லப்படுறது. தஸ்மின் அந்த மேரோஹோ மேருவோடு பூர்வஸ்மாது கிழக்கு பாகத்துல தேவதானீம் நாமா தேவதானீகம் அப்படின்னு பேர் இருக்கிற ஐந்திரீம் புரீம் இந்திரபுரி இருக்கு அப்படின்னு ஞானிகள் சொல்லறா. தட்சிணதா தெற்கு பாகத்துல சம்யமனீம் நாம சம்யமனி அப்படின்னு பேர் இருக்கிற யாம் யாம் யமபுரி இருக்கு அப்படின்னும் ஞானிகள் சொல்லறா. எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டதாக்குமே. பரீட்சித்தே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி சொல்லறதையாக்குமே பார்க்கிறோம். பச்சாது மேற்கு பாகத்துல நிம்லோஜனீம் நாம நிம்லோஜனி அப்படின்னு பேர் இருக்கிற வாருணீம் வருணனோடு புரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. உத்தரதா வடக்கு பாகத்துல விபாவரீம் நாம விபாவரி அப்படின்னு பேர் இருக்கிற
சௌமியாம் சந்திரனோடு புரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது. மேரோஹோ மேருவோடு சதுர்திஷம் 4 டைரக்ஷனிலையும் இருக்கிற தாசு அந்த புரிகளில இந்திரபுரி, வருணபுரி, யமபுரி, சந்திரபுரி இப்படி இருக்கிற புரிகளில அவளோட ஸ்தானங்களில உதயம் கிழக்கு பாகத்துல ஆயிட்டு, மத்தியானம் தட்சிண பாகத்துல அதானது தெற்கு பாகத்துல ஆயிட்டு, அஸ்தமயம் மேற்கு பாகத்துல ஆயிட்டு, அதானது சாயான்ன சமயம் மேற்கு பாகத்துல ஆயிட்டு, நிஷீதானி ராத்திரி காலம் இப்படின்னு கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு இப்படின்னு 4 காலங்கள் சூரிய உதய அஸ்தமய சமயங்களால இப்படி பகல் ராத்திரிகள் எல்லாம் உண்டாகிறது. കിഴക്കോട് 180 ഡിഗ്രിയിലാക്കും സൂര്യൻ അസ്തമിക്കുന്നത്. ഓരോ നാളേക്കും 12 ലഗ്നങ്ങൾ இருக்கு. ஒரு லக்னம் அப்படிங்கிறது 2 மணிக்கூர். 12 லக்னத்துல 12 × 2 24 மணிக்கூர். மேஷ மாசத்துல ஒரு குழந்தை ஜனிக்கிறது அப்படின்னாக்கா மேஷ மாசத்துல சாயந்திரம் 4 மணிக்கு ஒரு குழந்தை ஜனிக்கிறது அப்படின்னாக்கா மேஷ மாசத்துல முதல் லக்னம் மேஷ லக்னம். ഓരോ സ്ഥലத்துக்கும் ദിനമാനങ്ങൾ இருக்கு. அன்னே நாளைக்கு சூரிய உதயம் பார்த்துட்டு அந்த தினமானங்கள் கூட்டி கூட்டி அந்த 4 மணி வரைக்கும் ஏது லக்னம் அப்படின்னு பார்க்கணும். சூரிய உதயத்தோடு கூடி உதயால்பரத்தை கூட்டினானா மேஷமாசம் அப்படிங்கிற அந்த மேட லக்னம் எத்தனை வரைக்கும் இருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் இடவ லக்னம், மிதுன லக்னம், கர்க்கடக லக்னம் இப்படின்னு பார்க்கலாம். சூரிய உதயம் அப்ராக்சிமேட் ஆயிட்டு 6 மணிக்கு ஆக்கும் அப்படின்னு நினைக்கா. சாயந்தரம் 4 மணிக்கு ஆக்கும் குழந்தையோட ஜனனம் அப்படின்னு நினைக்கா. முதல் லக்னம் மேடம், அதுக்கப்புறம் இடவம், மிதுனம், கர்க்கடகம், சிங்கம். அப்போ அப்ராக்சிமேட் ஆயிட்டு சிங்க லக்னமாயிருக்கும் குழந்தை ஜனிச்சது. அதாவது ராஜ்யங்களுக்கு தகுந்த மாதிரி திக்குகளுக்கு தகுந்த மாதிரி சூரிய உதயம் கணக்காக்கப்படுறது, தினமானங்கள் கணக்காக்கப்படுறது. ராசிமானங்கள் கணக்காக்கப்படுறது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. இது இப்படி
சமய விசேஷணம் சமயத்துக்கு தகுந்த மாதிரி உதய அஸ்தமயங்கள், பூதானி பிரவൃத்தி நிவൃத்தி நிமித்தானி. இந்த உயிரினங்கள் பிரவர்த்திக்கவும் ரெஸ்ட் எடுக்கவும் செய்கிறது. பகல் டைமில் பிரவൃத்தி, அஸ்தமயத்துக்கு சேஷம் நிவൃத்தி. சூரியனோடு உதய அஸ்தமயங்களுக்கு தகுந்த மாதிரி உயிரினங்களோடு பிரவൃத்தி நிவൃத்திகள் உண்டாகிறது. பூமியோடு சூரியனுக்கு ചുറ്റിലും ആണ് அந்த ഒരു റൊട്ടേഷൻ കറക്കമാക്കും ഇതുക്ക് കാരണം.